ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அது இனிப்பு பிஸ்கட், பட்டர் கோதுமையை வச்சு இந்த அருமையான பிஸ்கட்டை நம்ம இப்போ செய்ய போகிறோம். குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மொறுமொறுப்பாக அவ்வளோ ருசியாக இருக்கும். இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்குவாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இப்போ நான் ஒரு 200 கிராம் சீனி எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் இருந்துச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடையே 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நைஸாக பொடி பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நைஸாக இதை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்த டம்ளர்ட்டு நான் 3/4 டம்ளர் சீனி எடுத்தனோ அதே டம்ளர்ட்டு 2 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. சரியான அளவு 3/4 டம்ளர் சீனிக்கு 2 டம்ளர் கோதுமை மாவு. ஒருவேளை சுகர் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை வேணால் கொஞ்சமாக சீனி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சுகர் பொடியவும் கோதுமை மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்ததுக்கப்புறம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டர் சேர்க்கும் போது இந்த பிஸ்கட் அவ்வளவு சாஃப்டாக இருக்கும், மொறுமொறுப்பாகவும் இருக்கும், ஆனால் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கூடையே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு, பட்டர், சீனி, கோதுமை மாவு இந்த 4ம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாவை பிடிச்சு பார்த்தீங்கன்னா கட்டி விழணும். அதே நேரம் உடச்சி விட்டா திரும்ப உதிர்ந்துடணும். இதுதான் பதம். இந்த அளவுக்கு நல்ல மாவு கலந்து விட்டதுக்கப்புறம் 1/2 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. நான் எந்த டம்ளரில் மாவு அளந்தோமோ அதே அளவு டம்ளரில் 1/2 டம்ளர் எடுங்க. எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் வழக்கமாக சப்பாத்திக்கு எந்த பதத்தில் மாவு பிசையுமோ அதே பதத்தில் இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ஒரு துணியால் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அந்த மாவை பெரிய உருண்டைகளாக, அதாவது ஒரு 4 பங்காக இதை நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த சைஸில் 4 உருண்டைகள் சரியாக வருது. இப்போ இதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி பலகையில் மாவு தூவிக்கோங்க. நம்ம வழக்கமாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் சப்பாத்தி அளவுக்கு தீட்டாக இருக்கக்கூடாது, அதை விட திக்காக இருக்கணும். அதாவது ஒரு 2 சப்பாத்தி, நம்ம வீட்டில் இருக்க உருட்டுற சப்பாத்தியில் 2 சப்பாத்தி வச்சா என்ன திக்னஸ் வருமோ அதே திக்னஸ் அளவுக்கு உருட்டிக்கோங்க. பொதுவாக முதல்ல அந்த ஒரு உருண்டையை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சுட்டு நல்லா மாவு தூவிக்கோங்க. ஒட்டாத அளவுக்கு மாவு தூவிக்கோங்க. 2 பக்கமும் தூவி நல்லா உருட்டினதுக்கப்புறம் நம்ம ஓரங்களை வெட்டிக்கலாம். ஒரு கத்தி வச்சுட்டு நம்ம ஓரங்களில் இந்த மாதிரி சதுர ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பக்கமும் வெட்டி எடுத்துட்டு நமக்கு தேவையான பீஸை இதில் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப்பில் தான் நான் இதை கட் பண்ண போகிறேன். நீங்கள் தேவைன்னா டைமண்ட் ஷேப்புக்கு கூட கட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பாட்டில் மூடியை வச்சு குத்தி எடுத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்புக்கு கூட கிடைக்கும். இப்போது நமக்கு ஓரங்களை வெட்டிட்டு 1 இன்ச் அகலத்துக்கு நான் குறுக்கு வாட்டிலையும் நெடுக்கையும் வெட்டி எடுத்துக்கிறேன். இப்படி வெட்டும்போது நம்மளுக்கு 1க்கு 1 இன்ச்சு அளவில் நம்மளுக்கு இந்த பிஸ்கட் ஷேப் கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த திக்னஸ் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ மொத்தமாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். ஒன்று ஒட்டாத அளவு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி தெரிஞ்சுன்னா மாவு தூவி வச்சுக்கோங்க. மாவு தூவி ஒரு குலுக்குனிங்கன்னா அது ஒட்டாது. இப்போது நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பிஸ்கட் பீஸ்களை நம்ம போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த கடாய் எவ்வளவு கொள்ளளவு இருக்கோ, எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சுக்கோங்க. பிஸ்கட்ஸை போட்டுட்டு உடனே கிளறி விட வேண்டாம்.
ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் பொறுத்துக்கோங்க. அது கொஞ்சம் அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக கிளறி விடுங்க. இந்த பீஸ்கள் உடையாத அளவுக்கு பார்த்துக்குவாங்க. அப்பப்பைக்கு நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக ஒன்று போல் கலர் சேஞ்ச் ஆகி வரும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பக்கம் டார்க் ப்ரௌனாகவும் இன்னொரு பக்கம் லைட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போது எனக்கு சரியான பதத்தில் சரியான கலரில் வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுதான் கரெக்டான ஒரு இது. இப்போ நாம் இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு டிஷ்யூ பேப்பர் வச்ச ஒரு பவுலில் இதை நான் மாற்றிக்கிறேன். எக்ஸஸாக எண்ணெய் இருந்துச்சுன்னா அது உறிஞ்சி எடுத்துக்கிறோம். அவ்வளோதாங்க, சூப்பராக இந்த பிஸ்கட் தயாராகிடுச்சு. நான் இப்போ ஒரு செட் போட்டு எடுத்துட்டேன். இப்போது இன்னொரு செட்டும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே இதை மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு நான் கோதுமை மாவு, பட்டர், சீனி இதுதான் மேக்ஸிமம் இதில் இன்க்ரீடியண்ட்டாக நான் கலந்துருக்கேன். அப்படிங்கும்போது இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். சத்தத்தை பார்த்தீங்களா எப்படி கலகலன்னு கேட்குதுன்னு. இந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்கும் நம்ம பொரித்து எடுத்ததுக்கப்புறம். இது குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்லாம். நீங்கள் டீ போடுற டைமில் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி இதை ஆரம்பிச்சிங்கன்னா டீ போடுற டைமில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, சிம்பிளாகவும் உங்களால் செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.